வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் இன்றைக்கி நண்டு குழம்பு வச்சாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சாங்கன்றதை பார்க்கலாம். இந்த நண்டு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்குது. அதுலேருந்தே நாங்கள் தேங்காய் எடுத்து செக்கில் ஆட்டி எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். வருஷத்துக்குமே நாங்கள் தாளிக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு வெங்காயமும் 4 தக்காளி சேர்த்துருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்காங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போது இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க. குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான் சேர்க்குறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, நம்ம புளி குழம்புக்கெலாம் சேர்ப்போம்ல அதே மிளகாப்பொடி தான், அவ்வளோதான் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்குறாங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் தான். வதக்குனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டை இது சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுக்கிறாங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் நண்டில் படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த மசாலா என்ன அரைச்சி வச்சுருக்காங்கன்னா, கொஞ்சம் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது தான் அரைச்சி வச்சுருக்காங்க. மிளகோட காரம் தான் இதில் நல்லா இருக்கணும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்காங்க. அந்த மசாலாவை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இந்த குழம்போட வாசனைக்கு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுறாங்க. அவ்வளோதான். இந்த குழம்பு நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது மசாலாலாம் அந்த நண்டில் இறங்கி சூப்பராக நல்ல வாசனை வெளியவே வர ஆரம்பிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே குழம்பு ஆஃப் பண்ணால் போதும். நல்ல காரசாரமான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குளிருக்கு இந்த நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சளியோ இருமலோ எது இருந்தாலும் நம்மளை விட்டு பறந்து போயிடும். அந்தளவுக்கு காரசாரமான ரொம்ப டேஸ்டான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.